நாம் தமிழ் கட்சியினுடைய தம்பி பாருங்க ஒரு அன்பான வேண்டு உண்மையை நான் அன்பா சொல்றேன். இது நான் கோபப்பட்டோ கடிந்தோ நான் சொல்ல அன்பா சொல்றேன். 2000 வருஷமா நம்ம தம்பியெல்லாம் நம்ம விவசாயம் தானே பண்ணிட்டு இருந்தோம். 2000 வருஷமா பானை செஞ்சுட்டு இருந்தோம்டா. 2000 வருஷமா துணி துவைக்கக்கூடிய தொழிலை பண்ணிட்டு இருந்தோம்டா. 2000 வருஷமா செருப்பு தைக்கக்கூடிய தொழிலை பண்ணிட்டு இருந்தோம்டா. 2000 வருஷமா கூலி வேலை தான் பண்ணிட்டு இருந்தோம். 2000 ஆண்டுகளா தமிழர்கள் அடிமட்ட வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தோம். ப்ளூ காலர் லேபர்னு சொல்லுவாங்க. சரியா, கட்டை கோடி இருக்க கடைமட்ட வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ 2000 வருஷமா அதை தான் செஞ்சுட்டு இருந்தோம். செஞ்சு நம்முடைய வாழ்க்கை முன்னேறல. ஆனா ஒரு கூட்டம், ஒரு அமைப்பு, ஒரு சமூக அமைப்பு மட்டும் பார்த்தேன்னா ஐஏஎஸ் ஆகவும் கலெக்டராகவும் பெரிய பெரிய பதவிகளையும் படிச்சும் வெளிநாடுகள்லாம் போயிட்டான். இந்த கமலா ஹாரிஸ்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அமெரிக்காவை சார்ந்தவங்க, இந்திய அவனுடைய ஆர்ஜின், இந்திய வம்சாவளின்னு சொல்றாங்க. அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவன், தமிழ் வம்சாவளி தான். அவங்க பாருங்க 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க படிச்சு வெளிநாடு போயிட்டாங்க, அமெரிக்காவே போயிட்டாங்க ராஜா. இன்னும் நம்ம தாத்தா நான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஏன் நம்ம வளரல அப்படின்னா நம்ம படிக்கல, நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க சொல்ற கணக்குக்கு மறுபடியும் நம்ம விவசாயம் பண்ணா, நீங்க சொன்ன ஆடுபாடு மேய்த்தா நம்ம பின்னோக்கி போவோமே தவிர முன்னோக்கி போக முடியாது. எப்படி இன்னைக்கு நம்ம படிச்சு நல்ல சட்டை போட்டு நல்ல கார்ல ஆனால் ஆங்கிலம் பேசி நல்ல நிறுவனங்கள் எல்லாம் வேலை பார்த்து உயர்ந்து வந்துட்டு இருக்கோமோ, அதை தடை செய்யக்கூடிய வேலை அண்ணன் சீமான் பண்றாரு. அவருக்கு யாரோ ஒரு ஆள் அதை ஊக்குவிக்கிறாங்க. அதுக்கு ஏதோ ஒரு வருமானமோ ஏதோ வருது. அவர் ஆதாயத்தில் செய்யறாரு. நீ கொஞ்சம் யோசி. இப்பெல்லாம் மறுபடியும் விவசாயம் செய்யலாமா? உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க, அவன் பால் எப்படி குடிப்ப, இறைச்சி எப்படி திம்ப அப்படின்னு. இறைச்சி யாருக்கு விவசாயம் பண்ண விருப்பம் இருக்கோ அவங்க செய்வாங்க. அதுல இறைச்சி வரும், பால் எல்லாம் வரும். அது வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா நீ திணிக்கிற, நீ எல்லாரும் விவசாயம் பண்ண, எல்லாரும் ஆடு மாடு மேய்க்கப்போ அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐஏஎஸ் ஆவேன்ற ஐஏஎஸ் தான் ஆவான். டாக்டர் அவன் நினைக்கவன் டாக்டர் தான் ஆவான். இன்ஜினியர் அவன் நினைக்கவன் இன்ஜினியர் தான் ஆவான். அந்த மன பக்குவமே உங்களுக்கு கிடையாது. எல்லாம் அவனை நீ மாடு வைக்கப்போ ஆடு மேய்க்கப்போ விவசாயம் பண்ணவா அப்படின்ற தற்கொலைத்தனம், பிற்போக்குத்தனம். 2000 ஆண்டு இல்லைங்களா நீ பிற்போக்குத்தனம், அது பின்னோக்கி தள்ளக்கூடிய வேலையை நீ பார்த்துட்டு இருக்கேன். தயவு செய்து அந்த வேலையை பார்க்காதீங்க. அவன் அண்ணன் தான் அறிவெல்லாம் பேசுறாரு. அப்படி சொல்லக்கூடிய அண்ணனோட பிள்ளை என்ன படிக்குது, என்னையான்னு கேட்டிருக்கியா நீ? ஒரு நாள் யோசிச்சிருக்கியா? ஆனா உன் பிள்ளைய மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய படிக்க வச்சுட்டு இருக்க? அமெரிக்கன் ஸ்கூல்ல அவளை படிக்க வைக்கிற. நான் மட்டும் ஏன் ஆடுபாடு மேய்க்க போனோம் அப்படின்னு கேட்கணும்ல? நீ கேட்க மாட்டேன். ஏன்னா உனக்கு அந்த சிந்திக்கையோடைய திறன் கிடையாது. தயவு செய்து சிந்திக்க. அண்ணன் சீமான் சொல்வது எதுவுமே ஆட்டோமேட்டிக் ஆகாது. அப்படி ஆகும் நினைச்சேன் போது நீ பண்ணு. நீ போய் ஆடு மாடு மேய், நீ போய் விவசாயம் பண்ணு போ. நீ தற்சார் பொருளாத்து மாறு. நீ வேட்டி கட்டி நட, நீ தமிழ்ல பேசு. நீ செய். அதை பார்த்து நாங்க மாறுறோம், நாங்க செய்யறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ செய்ய மாட்டோம். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் செய்யும் செய்ய சொல்லுவீங்க. அந்த கட்சியில இருக்கவன் ஒன்னா எல்லாம் நீ செய்யுமோல்ல. நீ முன்மாதிரியா இரு. அதை பார்த்து நாங்க ஆட்டோமேட்டிக்கா